ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து 9700 கன அடி உபரி நீர் திறந்து விடப்பட்டுள்ள நிலையில் கொடிவேரி அணையில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் பவானி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரூரில் பெய்த கனமழையால் குளித்தலை அடுத்த ஐயர்மலை உச்சியிலிருந்து படிக்கட்டுகள் வழியாக மழைநீர் அருவி போல் ஓடியது. மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் திருச்சி முக்கொம்பு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் எந்நேரமும் தண்ணீர் திறக்க வாய்ப்புள்ளதால் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழையால் புழல், பூண்டி, சோழவரம் ஏரிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. புழல் ஏரிக்கு நீர்வரத்து 860 கன அடியாகவும், பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து 2910 கன அடியாகவும் அதிகரித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் உயிர் சேதம் மற்றும் பொருள் சேதம் ஏற்படாத வண்ணம் மின் சாதனங்களை கவனமுடன் கையாள வேண்டும் என ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். மின் கம்பங்கள், நீர்நிலைகள் அருகில் செல்ல வேண்டாம் எனவும், நீர்நிலைகளில் குளிக்கவோ, துணி துவைக்கவோ மற்றும் கால்நடைகளை மேய்க்கவோ வேண்டாம் என தெரிவித்துள்ளார். தென்காசி பாவூர் சத்திரம் அருகே கனமழையால் ஓட்டு வீடு இடிந்து விழுந்து சேதமானது. இதில் அதிர்ஷ்டவசமாக வீட்டிலிருந்த வயதான தம்பதிகள் உயிர் தப்பினர். விபத்தில் வீட்டிலிருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. தொடர் மழையால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. தஞ்சை, திருவாரூர், ராமநாதபுரம், மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். சத்தியமங்கலம் அருகே கடம்பூர் மலைப்பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்தது. மாக்கம்பாளையம் தடுப்பணை நிரம்பியதால் பாலாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. வடகிழக்கு பருவமழையை ஒட்டி பொதுமக்களுக்கு தமிழ்நாடு மின்வாரியம் சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. மின் சாதனங்களுக்கு அருகே தேங்கியிருக்கும் நீரில் செல்ல வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளது. மதுரையில் 8 மணி நேரமாக பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் தள்ளாகுளம், செல்லூர், தமுக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் வீட்டிற்குள் மழை நீருடன் கழிவுநீரும் கலந்து வருவதால் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மதுரை மாநகரில் 8 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் செல்லூர் பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர், சாலை முழுவதிலும் தேங்கியுள்ள மழைநீர் திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையில் உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. சாத்தனூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்யும் மழையாலும், கிருஷ்ணகிரி அணையிலிருந்து அதிகளவு தண்ணீர் தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படுவதாலும் சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள சோத்துப்பாறை அணையானது முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் திறந்துவிடப்பட்டது. இதன் ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன.
தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் அருகே கீழத்தோட்டம் மீனவ குடியிருப்பு பகுதியில் மழைநீர் சூழ்ந்து தனித்தீவாக மாறியுள்ளது. மீனவர்கள் வசிக்கும் நாடியம்மன் தெருவில் அரசு நிதியில் கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகளின் பணிகள் முழுமையடையாத நிலையில் நீண்ட காலமாக நிறுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போட்டு மூடிக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு கவர்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. கொடுத்த பணமும் 2,62,00,000 அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.